தலைக்கு மேலே கத்தி டெமோக்ரஸிஸ் வார்டுன்னு சொல்கிற மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு. மக்கள் தொகையின் கணக்கெடுப்பில் அது நடந்தால் நமக்கு இருக்கிற 39 9 இடங்கள் 8 இடங்கள் குறைக்கப்படும். இப்போவே 543லேயே நம்ம அங்கே போய் எழுப்புகிற சத்தம் செவிடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு நாம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை திறம்பட கையாண்டதால் நாம் தண்டிக்கப்படுகின்றோம். உத்தரப்பிரதேசத்துக்கு 120 சீட் வந்தால், பீகாருக்கு அதைவிட கூடுதலாக வந்தால், தென் மாநிலங்களின் உதவி இல்லாமலேயே மத்திய ஒன்றிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியும். அதுதான் அவர்களுடைய திட்டம். அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சரியாக கணித்து அனைத்து கட்சியினரையும் கூட்டம் கூட்டியிருக்கின்றார். அது ஒரு மிகப்பெரிய முயற்சி. MN ராய் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சோஷலிஸ்ட் லீடர், லெனினோட தோளோடு தோள் நின்று அவர்தான் அந்த ரஷ்ய புரட்சிக்கு அவருக்கு உறுதுணையாக மிக உதவியாக இருந்த நண்பர். அவர் 940 தந்தை பெரியாரை சந்தித்து ஹிட்லருக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கினார். அதை ஒத்தது இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த கூட்டம் என்று நான் சொல்கிறேன்.